ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 5 பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின எபிசோடாக நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதெல்லாம் தரமான எபிசோடாக இருக்கும். இந்த எபிசோடுமே ஒரு தாறுமாறான எபிசோடாக தான் இருக்கும். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பெரு அந்த ஏராங் டஞ்சனுக்குள்ளே போய் அந்த பாஸ் அசால்ட்டாக நெஞ்சில் ஒரே அடி போட்டு தள்ளிடுவான். அவன் செத்தவனே எல்லாமே செத்துருவான். பெரு ஆன்னு கத்திட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த கில்டு மாஸ்டரோ இது பவர்ஃபுல்லுன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. இந்த மாதிரி இருக்குன்னும் போது ஜின்னு இந்த டஞ்சனுக்குள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லையே. இத்தனைக்கு இது ஜின்வுடைய பாதி சம்மன்ஸ் கூட கிடையாது, ஆனால் அதுக்கே இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக. ஜின்வு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார் பார்த்துக்க. அதுக்கு கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டோ சார் நம்ம வேணால் ஜின்வுக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கலாம்னா ஜின்வுக்கிட்ட இவ்வளோ பவர்ஃபுல்லான பாஸ்டர்ஸ் இருக்கும்போது நம்மளை எப்படா சேர்த்து இவனுங்க இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறானுங்க. அடுத்து அந்த மழை பெய்கிற இடத்த காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூலில் எல்லாரும் அப்படியே ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அங்கே ஒரு அம்மா இறந்து போன அவன் பையனை பார்த்து பயங்கரமாக இது. அடுத்த சீன்லேயே ஹீரோவும் சேர்மனுக்கும் வண்டியில் போகிற மாதிரி காட்டுறாங்க. அதில் சேர்மனுக்கோ சொல்கிறாரு 213 ஸ்டூடெண்ட்ஸில் வெறும் 10 பேர் தான் இருந்திருக்காங்க. இது ரொம்ப சோகமான விஷயம். இது நம்ம முன்கூட்டியே அறிஞ்சு நம்ம இது தடுத்துருக்கணும். அவர் சொல்கிறாரு டஞ்சன்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது, அதேமாதிரி அண்டர்ஸும் ரீ வைக்கணும் ஆகிட்டே தான் இருக்காங்க. இது ரெண்டு ஈவனாக போயிட்டுருக்கு, இது எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு தெரில அப்படின்னோடனே ஹீரோ நீங்கள் எதை சொல்கிறதுனால இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிவிடுங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல அப்படி. அதுக்கு சேர்மன் கோவம் நீங்கள் ஜப்பான்லேருந்து கூப்பிடுவாங்க, சைனாலேருந்து கூப்பிடுவாங்க, அமெரிக்காலேருந்து கூப்பிடுவாங்க, எங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க சார், ஏன்னா நீங்கள் இருந்தால் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு அப்படின்னாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவான், சரி அப்போ எனக்கு நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணணும், எனக்கு இந்த டஞ்சனுக்குள்ளே இத்தனை பேர் தான் போகணுன்ற ரூல்ஸ் எனக்கு இருக்கக்கூடாது, நான் சிங்கிள் மேன் ஆர்மியாக தான் போவேன் அப்படின்வான். அதுக்கு இவர் கோ ஷாக் ஆகிடும் ஒரு செகண்ட். என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்ட்டு அப்புறமா சரி ஓகே சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் தான் சிங்கிள் மேன் ஆர்மியாச்சே, நான் இதை பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்ட்டு அவன் அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. கில்டுக்கு ஆள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவள் கசின் கொத்திக்கு ஃபோன் பண்ணுறா. அவள் மீடியாவில் இருப்பா பொழுது பயங்கரமாக சீனை போட்டு சுற்றுறா. அப்புறம் அடுத்த நாள் அவள் வந்தவொடனே ஜின்னுவை பார்த்துட்டு சார் நீங்கள் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு சார் அப்படின்னு வலிஞ்சிட்டு இருப்பா. அது பார்த்துட்டு ஹீரோ நீ தான் அந்த 3வது ஆளா, சரி ஓகே நீ என்ன பவர் இருக்கு இவளுக்கு அப்படின்னோடனே நான் ஏர் ஆங்கர் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னுவான். உடனே சரி அதெல்லாம் விடுங்க சார், முதல்ல ஒரு செல்ஃபி எடுத்துக்கும் சார்னு சொல்லிட்டு பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்ருவா. அடுத்த சீசனில் சேர்மன் கோ அசோசியேஷன் மீட்டிங்கில் காட்டுற மாதிரி இருக்குது. அசோசியேஷன் மீட்டிங்கில் அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி ஜின்னுக்கு எந்த ரூல்ஸும் இருக்கக்கூடாது, அவர் தனியாக தான் போவாருன்னொடனே அந்த எட்டோ செமையாக கத்துறான். என்னடா சொல்கிற, உங்கள் இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது, எங்கள் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். நீனா அவனுக்கு ஃபேவராக பேசுகிறனோடனே இவன் கோ சொல்லுவான், ஆமாம் சார் நான் அவனுக்கு ஃபேவராக தான் பேசுகிறேன், ஏன்னா அவர் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு. உடனே சேர்மன் கோ சொல்கிறாரு ஒரு 20 ஏர் ரேங்க் டண்டஸும் அப்புறம் இந்த பக்கம் ஜின்னு 2 பேரில் யாரா ஒருத்தர் கூட டஞ்சனுக்கு போகலான்னா நீங்கள் யார் கூட போவீங்க சார்னோடனே அவன் திருன்னு வைப்பான். உடனே சேர்மன் கோ சொல்லுவார் இப்போ தெரிதா எவ்வளோ பவர்ஃபுல்லானான்றன்னு. அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லானான்ற ஒரு சின்ன விஷயத்தை கேட்குறாரு, அதை கூட நம்ம ஒத்துக்கலன்னா அவர் இந்த நாட்டை விட்டு போயிட்டாருன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறார். திடீர்னு இன்னொரு எஸ் ரேங்க் கேட்டு வந்துச்சுன்னா அவர் ஜின்னு இங்கே இல்லைன்னா யாரை வச்சு நீங்கள் அந்த எஸ் ரேங்கை முடிப்பீங்க சார் ஒன்னே எல்லாரும் வாய அடிச்சிருவோம். ஜின்னுக்கு அந்த பர்மிஷனை கொடுத்துட்டாங்க போல இருக்குது. அப்புறம் சாகியை காட்டுறாங்க. சாகியை இன்ஸ்டாகிராமில் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ஐயோ அப்போ என்ன செலக்ட் பண்ணலையா, இவ்வளோ தான் செலக்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டேன் ஐவா. அடுத்த சீன்லேயே ஜின்வும் காட்டுறாங்க. டஞ்சன் கேட் மேலே நின்றுட்டுருக்கானுங்க. அந்த பர்மிஷனை கொடுத்துட்டாங்க பொழுது இவனுக்கு நின்றுட்டு இருக்கும்போது சுற்றி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சார் என்ன சார் பேர், உங்கள் கில்டு பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சுற்றி கேள்வி கேட்டுட்ருப்பானுங்க. உடனே சேர்மன் கோவுடைய அசிஸ்டண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சேர்மனுடைய அசிஸ்டன்ட் சீப் சவுல் நிற்க ஹீரோ அவனை பார்த்து என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆகாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா. அதுக்கு அந்த சீப் சவுல் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் சார் லீக் ஆகாது, இந்த டஞ்சன் இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆகிடும் சார், அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது சார் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ உடனே ஆமாம் கரெக்டு தான், இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு தானே இதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு மாதிரியாக சிரிச்சுட்டு சரி அவன் ஆர்மியை சேர்ந்த ஒரு சின்ன சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிடுவான். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அளவெடுப்பானுங்க. எல்லாருமே ஏ ரேங்க்கு ஈச்சிக்கு இருப்பானுங்க. அவன் மிரண்டுருவான், என்னடா அது ஏ ரேங்க் மாதிரி இருக்கானுங்க இவனுங்களே போதுமே இந்த டஞ்சனை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு சரி ஓகே சார் நான் உங்களுக்கு பர்மிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சரி நானும் வருவேன் சார் உங்கள் கூட அப்படின்வான். என்னடா அப்படின்னு பார்த்துக்கிட்டியும் சட்டையெல்லாம் கைட்டுவான். பார்த்தா பயங்கரமாக ஆர்மர் சூட்லாம் போட்டு பயங்கரமாக ஏதோ ஃபேன்சி டிஷ் காம்படிஷன் மாதிரி ரெடி ஆகிட்டு சார் போகலாமா சார் அப்படின்வான். உடனே ஹீரோ ஆர் யூ ஷுவர் நீங்கள் நிஜமாக வர போகிறீங்களா அப்படின்வான். உடனே என்னடா பயம்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பார்ப்பான். அப்படியே கட் பண்ணிக்கு டஞ்சன் கேட்டுக்குள்ளே காட்டுறானுங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஸ்னேக் பாபு மாதிரி ஒருத்தன் நின்றுக்கிட்டு நான் தான்டா ஏரக் மாஸ்டர்ன்ற மாதிரி நிற்பான். உடனே ஹீரோ ஹராய்ஸ் அப்படின்னு ஒன்று டேங்கு இக்ரீஸு பெருலாம் மேலே ஏரியா கொஞ்சம் வாய்ப்பு சிக்கிச்சிட்டு இருப்பான். இவனுங்க சண்டை போகிறானுங்களா விளையாடுறானுங்களானே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அவன் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதுலேயும் சீனு காட்டுறேன்னு சொல்லிட்டு பெரு ஒரு விஷயம் பண்ணுவான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒருத்தன் பெரிய மாஸ்டர் மாதிரி நிற்பான். அப்படியே புஷ்ஷுன்னு அந்த தலையை பிச்சுட்டு கீழே செம ஸ்டைலாக சூப்பர் ஹீரோ லேண்டிங் கொடுத்து நிற்பான் பாருங்க, பயங்கரமாக இருக்கும் பெரு. இதெல்லாம் பார்த்துட்டு
சீப் சோல் பயங்கரமாக பயந்து பண்ணிப்பான். என்னடா நடக்குது, இதுங்கெல்லாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அசால்ட் ஆச்சுன்னு ஊற்றுதுங்களடா, இவன் யாரா புதுசாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரான்னு காட்டினா இக்ரீஸை காட்டுறான். ஃப்ரேம்லேயே இக்ரீஸை பயங்கர மாசாக காட்டுவாங்க. அவன் வந்து டீமன் கிங் பாரானுடைய ஸ்குவாடை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு செம சீனாக நிற்பான். அப்படியே சீனாக வச்சு ஒரே ஸ்குவாடில் ஒரே வீசுவான் அந்த மின்னலை வச்சு. அங்கே அப்படியே ஒரு 5 ஏ ரேங்க் மாஸ்டர்ஸ் வந்து அட் அ டைமில் செத்துரும். அதை பார்த்து இவன் மிரண்டுறான், என்னடா இது 5 மாஸ்டர் ஒரே அட்டாக்ல போடுது, மின்னல் எப்படி யூஸ் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லுவான், இது என்னடா ஏ ரேங்கா இது, இல்லை ஏ ரேங்க்கு கூட இல்லை, 5 ஏ ரேங்க்கு ஒரே நேரத்தில் போடுதடா, இது எஸ் ரேங்க்கு கிட்டே இருக்கும் போலக்குதடா, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, இது கூட நான் சண்டை போட்டால் நான் உயிரோடு இருப்பேனடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பான். யாருக்கெல்லாம் இக்ரீஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஃபயர் எமேஜ் கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க. மாசாக காட்டுவானுங்க இந்த ஃப்ரேம்லலாம் இக்ரீஸை. அங்கே ஒரு எறும்பு என்னத்தையும் எடுத்து சாப்பிட போக ஹீரோ வந்து அது ஒரே உத வச்சுட்டு அப்படி கேட்போம், இதெல்லாம் தோணக்கூடாது, இதெல்லாம் வெளியே என்ன ரேட்டு போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டட் நேசம் பண்ணி மாதிரி, டே அப்புறம் செட்டிங்களா ஒய்ங்க வேலை செய்யுங்கடா, ஒய்ங்க எடுங்கடா, எதனா கீ போட்டு உடைக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பான். இவன் பாப்பா என்னடா இவன் தனியாக ஆள் வச்சிருக்கான், சண்டைக்கு தனியாக ஆள் வச்சிருக்கான், மைனிங் டீமுக்கு தனியாக ஆள் வச்சிருக்கான். அப்பயே சொன்னார் சேர்மன்கோ, அவனை போய் பாரு அப்புறம் தெரியும்னு. இவனே போதும் போலுக்குது, எல்லா டென்ஷனும் இவனே முடிச்சிருவான் போலுது, டென்ஷனுக்கு ஆளே தேவையில்லை போலுக்குது, பயங்கரமாக பண்ணுறான்டா டே அப்படின்னு நாங்கள் காட்டுவாங்க. ராஜா ஸ்னேக் பாபு மாதிரி 2 ஆக்மாமன் வெப்பனை வச்சுன்னு பயங்கரமாக நின்றுட்டு இருக்கோம். ஹீரோ மைனிங் வேலையை பார்க்குற தவிர மற்ற எல்லாரும் உள்ள போங்கடா, கேன்சிங் சம்மல் சீப் சோலோ ஏன் சார் எல்லாரையும் உள்ள அனுப்புறீங்கன்னு, என் டிராகர் துருப்பிச்சிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலான் இருக்கேன். அதனால தான் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, பார்க்கலாம் எவ்வளோ நேரம் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர மாசாக போய் குடுன்னு அது மேலே ஏறி போய் தலையில் ஒரு வெட்டு, அப்படியே கைத்தில் ஒரு வெட்டுன்ற மாதிரி 2 வெட்டில் பட்டுன்னு வெட்டி போட்டுருவான். அங்கே சவுளோ ஆன்னு பார்ப்பான். இவனுக்கு ஒரு வேலை இல்லை. ஹீரோ வந்து 101வது லெவல் போயிடுவான். அவனுக்கு ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் பவர் அது இதுன்னு எல்லாமே லெவலப் ஆகிருக்கும். ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து முன்னாடி 3 மணி நேரம் ஆகும், இப்போ வந்து 2 மணி நேரத்துலேயே வந்துடும். சரி பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு வேகமாக வந்துடும் நினைக்கிறேன். முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். லெவலில் இருந்தனால தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாசாக பேசிட்டு இவன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. சவுல அந்த மாஸ்டரை பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது, இது பார்த்தா கொஞ்சம் ஓவர் பவராக இருக்கிற மாதிரி இருக்குது, இது அசால்ட்டாக 2 வெட்டில் வெட்டி போட்டான், இதை பார்த்தா அவ்வளோ வீக்காகவும் தெரியலடா, என்னடா நடக்குதுங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் இன்னொரு சம்பவம் ஒன்று நடக்கும். ஹீரோ போயிட்டு எப்பவும் போல வேலையை ஆரம்பிச்சிடும். இவன் இன்னும் 2 என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்ப்பான். ஹீரோ போயிட்டு ரைஸ் அப்படின்னு மாசம் எழுந்து நின்று அது அவங்ககிட்ட தலையை நாய்க்குட்டி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கோம். இவன் பார்த்துட்டு பரவாயில்ல இது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கு, டஸ்க்கு ஈச்சி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். உடனே இவன் வந்துட்டு அண்ணே சூப்பர்ண்ணே, நீ திருப்பி ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் எடுத்துட்டியா, அரைஸ் பண்ணிட்டியாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மாதம் நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்தா இடிதுண்ணே வேணா போகலாம் அப்படின்னோடனே சரி ஓகே போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு டஸ்க்கு சமன் பண்ணி டஸ்க்கு அதை தூக்கிட்டு வர மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. என்னடா அதுன்னு பார்த்தா அங்கே பெரிய சைஸில் டஸ்க்கு அதை கைத்தாமட்டில் போட்டு பயங்கர மாதம் வந்துடுவான். இவனுக்கு வளைச்சி போட்டு எடுத்து பார்த்து டஸ்க்கு வைக்கப்படுவான் பாருங்க, செம பண்ணா இருக்கும். பயங்கரமாக வைக்கப்பட்டு சிரிப்பான். அந்த சேர்மன் சவுளோ பயங்கரமாக பேரஞ்சு படமாக நிற்பான். என்னடா நடந்துச்சுங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காமிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே ஜினுவும் பேசிட்டு இருப்பாங்க. உள்ளே போகும்போது கம்மியாக தானே இருந்தாங்க, வெளியே வந்து இவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்த சீனில் சேர்மன் கோக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு சீப் சோல் போய் நிற்பான். என்னடான்னு பார்த்தா சேர்மன் கோ கேட்பான், என்ன பாத்தியா அப்படின்னு. சார் பார்த்தேன் சார், அதுக்கு பேர் டஞ்சன் ரைடு கிடையாது சார், ஒரு படுகொலை, அவன் பிடிச்சி எல்லாரையும் கொலை பண்ணுறான் சார், அவன் ஒரு சைக்கோ கில்லர் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லுவான். அவனுக்கு ஒன்று சேர்மன் சரி விடு நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு. உடனே சரி சார் எனக்கு ரெஸ்ட் வேணும் சார் நான் போகிறேன் சார் அப்படின்ட்டு போயிடுவான். சேர்மன் கோவோ தனியாக நின்று பேசிகிட்டு இருப்பான். எனக்கு அப்பயே தோணுச்சு ஜின்னு பவர்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரே ஆள் எல்லா டென்ஷனையும் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கான், வேகமாக பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் கொண்டு நின்று தனியாக பேசிட்டு ஜப்பானை காட்டுறாங்க. ஜப்பானில் ஒரு பெரிய டென்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு, ரொம்ப பெரிய டென்ஷன், டோக்கியோ டவரோட 2 மடங்கு பெரிய டென்ஷன் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு வந்து நாளைக்கு காலையில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி ரெகுலராக எல்லா எபிசோட்ஸும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட்டில் மட்டும் எதனா ஒரு கமெண்ட் போட்டு போயிடுங்க, ஒரு ஃபயர் எமோஜி எதனா ஒன்று போட்டு போயிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் ரெகுலராக வீடியோ போட முடியும். மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க. வேறு ஏதாவது அனிமி பேசணுன்னா கூட நீங்கள் மறக்காமல் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த அனிமி கூட பேசுகிறோம். நீங்கள் வந்து கமெண்ட்டில் எதனா ஒன்று சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது.